சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காதலியா பொண்டாட்டியா உனக்கு 2 மனசு இருக்கலாம். ஆனா எப்படியா இருந்தாலும் இப்ப நடக்கிறதையெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்ப நடக்கிற எல்லாமே முழுக்க முழுக்க உன் சம்மதத்தோட தான் நடக்குது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கட்டும் அஞ்சலி, நாளைக்கோ இல்ல நாளானிக்கோ உன் புருஷனுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரலாம். அப்போ அவர் இங்க இருக்கிற யார்கிட்டயும் என் பொண்டாட்டி அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கிறப்ப ஏன் எனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு யார்கிட்டயும் கேட்க மாட்டாரு. அப்படி கேட்கறது நியாயமும் இல்ல. ஆனா உன்னை பார்த்து கண்டிப்பா கேப்பாரு, கட்டாயம் கேப்பாரு. ஏன்னா இது எல்லாத்துக்குமே நீதான காரணம். அதனால உன்கிட்ட மட்டும்தான் கேப்பாரு. அவர்கிட்ட நீ என்ன பதில் சொன்னாலும் அதை அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. அதுக்கு நீ தயாரா இருந்துக்கோ. இத்தனை நாளா என் விக்கி எப்படி இன்னொருத்திக்கு புருஷனாக போறாருன்னு தெரிஞ்சும் அவர் கூட இருந்து அவரை பாத்துக்கலான்னு அந்த வீட்ல இருந்த. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இன்னொருத்திக்கு புருஷனாக போறாரு. அத கண்டிப்பா என்னால பார்க்க முடியாது. அவ என் தங்கச்சியா இருந்தாலும் அவ கழுத்துல தாலியை கட்டி 2 பேரும் மாலையும் கழுத்துமா இருக்கிறத என்னால பார்க்கவே முடியாது. அதனால யார் கண்ணையும் படாம இந்த மண்டபத்தை விட்டு இப்பவே போறதுதான் சரியா இருக்கும். இனி சாகர வரைக்கும் நான் விக்கிய பார்க்கவே கூடாது. அக்கா, என்னக்கா பொண்ணும் மாப்பிளையும் மனவரையில இருக்காங்க, இன்னுமா நீ அவளை என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்க? அவளை என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டேன். என்ன பண்ணலான்னு சொல்லு. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவ இந்த கல்யாணத்தை பார்க்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் நீ நினைச்சிட்டு இருக்க? அவளை இங்கிருந்து வரவிடாம இங்கேயே ஏதாவது ரூம்ல பூட்டி வைக்கணும். இல்லனா தாலி கட்டுறதுக்குள்ள அவ எப்ப வேணாலும் எது வேணாலும் பண்ணுவா. சரி வா, அவ எங்க இருக்கான்னு பார்த்து நீ சொன்ன மாதிரியே அவளை ஏதாவது ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடலாம். ஓகேவா? வா.